அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலில்லாஹி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்கள், மனிஸ்ததா இலைஹி சபீலா, உங்களுக்கு அதற்கான தகுதி இருந்தால் செய்யுங்கள் என்று சொல்கிறோம். சமீபத்தில் ஒரு நிறுவனம் ஒரு ரொம்ப சொற்பமான தொகையில ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதாக விளம்பரம் செய்தார்கள். அது சொற்பமானது என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த நிறுவனத்திலே பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுத்தது உள்ளபடியே. அதற்கு அடிப்படை காரணம் பணம் கொடுத்தவர்கள் தான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு விளம்பரம் அது சாத்தியமில்லாததை சொல்லும் பொழுது அதை எப்படி சாத்தியம் என்று நம்புவதற்கு அவர்களுக்கு மனம் வந்தது. காரணம், இன்றைக்கு அரசாங்கமே 3 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பிரைவேட் நிறுவனம் 3 லட்சம் ரூபாய்க்கு கூட்டு போறோம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாரு, அந்த ஸ்பான்சருடைய காசுல நாங்க உங்களை பாதி செலவு அவர் பொறுப்படுத்துக்கிறாரு, அதனால நாங்க கூட்டு போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அடுத்தவர்களுடைய காசுல ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யார் அனுமதிச்சா? ஒருத்தர் ஃபுல் ஸ்பான்சர் பண்றாரு, ஏத்தா இந்தாங்க உங்களுக்கு முழு காசு நான் தரேன், நீங்க போயிட்டு வாங்குறது வேற. பாதி காசு உங்களுது பாதி காசு அவருதுன்னு சொல்றது இது ஃப்ராடு என்பது புரிய வேண்டாமா? இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, உங்களுக்கு வருவதற்கு தகுதி இருந்தால் வாருங்கள்னு சொல்றான். இப்ப என்னால இங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்புறேன்னு சொன்னா, வீட்டுக்காரங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், வீடு, அந்த பொருளாதாரம், நான் இங்கிருந்து கிளம்பி திரும்ப வர்ற வரைக்கும் உண்டான பொருளாதாரம் முழுவதுமாக என்னிடத்துல இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகணுமே தவிர, சில நேரங்களில் சில நாட்டவர்கள் என்ன செய்வான்னு சொன்னா, டிக்கெட் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்காக எல்லாம் இருப்பவர்கள் உண்டு. அப்படி ஒன்றும் அல்லாஹ் கடமையாக்கல. நான் இங்கிருந்து கிளம்பி நான் திரும்பி இங்க வர வரைக்கும் என் குடும்பம் எந்த நெருக்கடிக்கும் ஆளாக்கப்படாது என்பதனை உறுதி செய்ததற்கு பிறகுதான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமே தவிர, பிறர் காசு கொடுக்குறாங்க, பாதி ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாரு அப்படின்ட்டு நம்பி செல்வது இது முழுமையாக அல்லாஹ்வுக்காக சென்ற அல்லது செல்லக்கூடிய நிலையாக இருக்காது. காரணம், அல்லாஹ் தகுதி இருந்தாதான் வர சொல்லியிருக்கானே தவிர தகுதி இல்லாதவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய உள்ளர்த்தம். அதனால வரக்கூடிய காலங்களிலாவது வெற்றி விளம்பரங்களை பார்த்து அவர் 3 லட்சம் ரூபாய் கொடு எப்படி சாத்தியப்படும்? இப்போ நீங்க உங்களுடைய பேராசைன்னு சொல்றதா இல்ல ஏமாற்றமான உங்களுடைய மனநிலைன்னு சொல்றதான்னு தெரியல. மொத்தத்திலே ஏமாற்றுபவன் எப்படி தவறானவனோ அதுபோன்று ஏமாறுபவர்களும் தவறானவர்களே. அல்லாஹ் அந்த மணலை விட்டும் என்னை முதன்மையாக, அதே மாதிரி உங்களையும், இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்லும், ஏன்னா இது அப்படி தொடர்கதையாவே இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரர்களே சகோதரிகளே, யாரெல்லாம் ஒரு இயல்பான ஒன்று இருக்கக்கூடிய நேரத்துல குறைவான ஒரு மதிப்பீடு போறாரோ நிச்சயமாக அது அவர் ஏமாற்றக்கூடியவர் என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்க. எல்லாமே ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கூட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் திடீர்னு நான் 70 ரூபாய்க்கு கூட்டு போறேன், 80 ரூபாய்க்கு கூட்டு போறேன்னா அவ்வளோ லாபங்கள் யாரும் வைக்க போறது கிடையாது. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஏமாற்றக்கூடியவர் என்பதனை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய காலங்களிலாவது ஏமாறாமல் இருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.